அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் மத்திய அமைச்சர் முருகன் போட்டியிடுகிறார். அவிநாசி அருகே உள்ள குளோபல் கார்டன் பகுதியில் வசிப்பவர் பாஜக நிர்வாகி முருகன். இவர் அதே பகுதியில் மெக்கானிக் ஷாப் நடத்தி வருகிறார். இவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்றிரவு திடீரென சோதனை நடத்தினர். இந்த தகவல் அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முருகன் வீட்டின் முன்பு குவிந்தனர். சோதனை முடிந்து அதிகாரிகள் வெளியே வந்தபோது அவர்களது வாகனத்தை தொண்டர்கள் சிறைபிடித்தனர். பாஜக நிர்வாகி முருகன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்துவது இது 3வது முறையாகும். இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம் செய்தனர். குறிப்பிட்ட நபரை குறிவைத்து தொடர்ந்து சோதனை நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். முருகன் வீட்டில் பண பட்டுவாடா நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் அவர் வீட்டில் பணமோ பொருளோ எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. இந்த தகவலை அளித்தது யார் என்பதை கூறுங்கள் என அதிகாரிகளிடம் தொண்டர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். அதிகாரிகள் பதில் சொல்ல மறுத்த நிலையில் இந்த சோதனை தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் அளிப்போம் என பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதன் பிறகே அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இப்ப வந்தாங்க. நான் ஏற்கனவே வந்தவங்க இங்க வரல, இங்க வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. 5:30 மணிக்கு வந்தாங்க. அவர் ஒரு ஷாப்பு கிளம்பிட்டு இருந்தாருங்க. மாதிரி ஒரு ஷாப்பு முருகன் வீடு எதுன்னு கேட்டு வந்தாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டோம். உங்க வீட்டுல பணப்பட்டுவாடா பண்றீங்களாமா, செக் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. நான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரு சரி இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி சொன்னாருங்க. உள்ள வந்து பார்த்தாங்க எதுவுமே இல்லைங்கண்ணா. நாங்க வந்து டெய்லி பஞ்சர் ஓட்டி இப்ப பொழைச்சிட்டு இருக்கிறோம். எதுக்கு எங்க வீட்டுல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க மேலேன்னு எங்களுக்கு தெரியணுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. புள்ள இருக்குதுங்க, ஸ்கூல் விஷயமா ஸ்கூலுக்கு அலைஞ்சிட்டு உள்ள இருக்கும்போது இவங்க வாடி நேரடியா வந்து உள்ள செக் பண்ணிடுவாங்களா? அப்ப இவங்க என்ன பாதுகாப்பு இது பண்றாங்க? எப்படி வந்தாங்க? யார் சொல்லி வந்தாங்கன்னு தெரிஞ்சாகணுங்க. எங்க வீட்டுக்கு வரணும்னு என்ன காரணங்க? நாங்க ஏதாவது இதுல இருந்து யார் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியணும். எங்க வீட்டுல வந்து நீங்க செக் பண்ணி ஏதாவது இருந்திருந்தா நீங்க கேட்கற கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஆகுங்க. எல்லாம் விடவே மாட்டேங்க. ரெண்டு வாட்டி வந்துட்டாங்க. ஏற்கனவே நாங்க வெள்ளிங்கிரிக்கு அன்னதானம் போடுறாங்க கோயிலுக்கு. எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. அந்த பொருள் எல்லாம் இருந்துச்சுங்க. அன்னைக்கு இதே மாதிரி வர சொல்லி வந்து பார்த்துட்டு போனாங்க. கோயிலுக்கு அன்னதானம் பண்றதுக்கு ரசீது எல்லாமே நாங்க வச்சிருந்தோம். 13 வருஷமா வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அன்னதானம் போடுறீங்க. ஒரு ஆள் பண்றீங்க, 10 பேர் சேர்ந்து பண்றோங்க. 10 பேர் முயற்சி பண்ணி எடுத்து நாங்க போடுறோங்க. நல்லது செய்யணும். அதை எதுக்கு போன் பண்ணி சொல்லி எங்க வீட்டுல பொருள் இருக்குன்னு சொல்லி வர சொல்லுங்க. அங்க அதுக்கு ஏதாவது இல்லாம வச்சிருந்தா இவங்க வந்து கேட்கலாம். கோயிலுக்கு போறதுதான் நாங்க பண்றோங்க. எங்களை எதுக்கு மன உளைச்சல் ஆளாக்கி எங்களுக்கு என்ன வரப்போகுங்க? எங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில வந்து டாக்டர் எல் முருகன்ஜிக்கு நாங்க எல்லாருமே ஏடிஎம்கே நாங்க எல்லாம் ஒற்றுமையா வந்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா மாற்று கட்சியில இருக்கிறவங்க, எங்களுக்கு எதிர்ப்பு கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களோட வீட்டுக்கு வந்து கால் பண்ணி ரைடு பண்ண சொல்றாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வீட்டுல பணம் வச்சு பணம் வந்து எல்லாத்தையும் பட்டுவாடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுவரை இது வந்து 3வது ரைடுங்க. ஆனா ஒரு தடவையும் கூட ஒருத்தர் வீட்லயும் கூட ஒரு பைசா பணம் இல்ல. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி பாரதிய ஜனதா கட்சி மேல வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த எதிர்கட்சிக்காரங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது தேர்தல் ஆணையம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை வந்து நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. எங்க புதுப்பாளையம் ஊராட்சியில இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுத்து எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி பொய்யான தகவல் பரப்புறவங்க மீது கண்டிப்பா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்ப காவல்துறை வந்திருக்கிறாங்க, ஆனா முறையா நோட்டீஸ் கொடுக்காம அவங்க உள்ள ரைடுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து முறையில்லாத வேலை.